ஓட்டளித்த சென்னை வாசிகளுக்கு பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. எனக்கும் இருந்துச்சு. சென்னை வாசிகளா, உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுப்பாரா விஜய் அப்படின்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த பரிசு அவர்களுக்கு இல்ல சார். இல்ல சார், இல்ல சார். நான் இயல்ப சொல்றேன் சார். மின் மிகை மாநிலமாக அதை மாற்றுகிற சூழல் வருகிற போது ஆட்சி அதிகாரத்தை திமுக இழந்துச்சு. இப்போ தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் தான். அன்னைக்கு வகுக்கப்பட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மின்சாரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் பெறுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. நிர்வாக குளறுபடியின் காரணமாக சென்னை இன்னைக்கு இருளுள்ள மூழ்கி இருக்கு. இது முழுக்க முழுக்க நிர்வாக குளறுபடி. இது தொடக்கம் தான். இனிமேல் தான் இன்னும் கூடுதலான சித்திரவதைகளை தமிழ்நாடு அனுபவிக்க காத்திருக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல நீங்க ஒரு நிர்வாகத்தை முறையாக நடத்த முடியாமல் தடுமாறுகிறீர்கள். அதை ஒட்டுக்கங்க. எங்களுக்கு நிர்வாக குளறுபடி இருக்கு, இன்னும் எங்களுடைய நேரடி பார்வைக்கு எதுவுமே வரல, எல்லாவற்றையும் நாங்கள் நேரடி பார்வைக்கு கொண்டு வந்து நாங்கள் ஒரு சீரான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க பயிற்சி எடுப்பதற்கு பயிற்சி கூடமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பாத்துறாதீங்க. அது பயிற்சி எடுக்கிற நிலையில இல்ல. அப்படி பயிற்சி எடுத்தீங்கன்னா அதற்குண்டான விளைவே 6 வருடங்களுக்கு தமிழ்நாடு சந்திக்க வேண்டி வரும். நீங்க எடுத்துக்கிற 6 மாசத்துக்கு நீங்க என்ன துவக்கத்துல டாப் த ஹையர் அபிஷியல் என்ன நடக்குதோ அதுதான் கீழ்நிலை வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, விஜயினுடைய கையாளானதத்தனம், விஜயினுடைய நிர்வாக குறைபாடு கீழ்நிலை வரைக்கும் எதிரொலிக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லமதில் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ந்து 3 நாட்களாக சென்னையில பல பகுதிகளில், குறிப்பா வட சென்னை முன்னாள் முதலமைச்சர் தொகுதியான குளத்தூர்னு தொடர்ந்து மின்வெட்டு சிக்கல் பெரிய அளவுல பூதாகரமா வடிச்சிருக்கு. நடு இரவுல பெண்கள் குழந்தைகளோட சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்கிறார்கள். இந்த நிலைமை தொடருமா? எங்கே தவறி இருக்கிறது இந்த அரசு, புதிய அரசு? ஓட்டளித்த சென்னை வாசிகளுக்கு பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. எனக்கும் இருந்துச்சு. சென்னை வாசிகளா, உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுப்பாரா விஜய் அப்படின்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த பரிசு அவர்களுக்கு இல்ல சார். இல்ல சார், இல்ல சார். நான் இயல்ப சொல்றேன் சார். கன்னியாகுமரியில ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல சார் தாவேகா. திருவாரூர்ல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல சார் தாவேகா. நாகப்பட்டினத்துல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல சார் தாவேகா. பெரம்பலூர்ல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல சார். அரியலூர்ல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல சார். சென்னையில தொடச்சிட்டு போயிடுச்சு சார். தாவேகா மட்டுமே தான் சார் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ சென்னையில் இருப்பவர்கள் எதை நினைத்து வாக்களித்தார்கள்? அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஒரு பரிசு நமக்கு பெருசா கிடைக்கும்னு நினைச்சாங்கல்ல, அதான் பெருசா கிடைச்சிருச்சு. அதத்தான் நான் சொல்றேன். நான் இத ரசிக்கல. இது இவங்களுக்கு தேவைதான், கண்டிப்பா நீங்க எல்லாம் சாவணும்டா அப்படியெல்லாம் பேசுற இயக்கம் அல்ல எங்களுடைய இயக்கம். அப்படி பேசுகிற சித்தாந்தம் அல்ல எங்களுடைய சித்தாந்தம். ஆனா வாக்களித்தவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கணும்ல. இந்த கிடைச்சிருச்சுல்ல ஒரு வாரத்துல. இதற்கு என்ன காரணம்? மின்சார பற்றாக்குறையா? தமிழ்நாட்டுல மின்சாரம் இல்லையா? 2006 இருந்து 2011 வரைக்கும் மின்சாரத்துறை அமைச்சராக அண்ணன் ஆற்காடு வீராசாமி இருந்தாரு. அப்போ ஒரு மின்சார பற்றாக்குறை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. மின்வெட்டு அப்படிங்கிற வார்த்தையை அப்பதான் சார் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டுக்கு. டிமானிட்டேஷன்ங்கிற வார்த்தையை எப்படி மோடி புதுசா இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அது மாதிரி மின்வெட்டு அப்படிங்கிறதையே திமுக தான் அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திச்சு. அதற்காக தீட்டப்பட்ட திட்டங்கள். ஏன்னா அந்த 5 ஆண்டுகளில் மின்சார உற்பத்திக்காக புதிய திட்டங்களை ஜெயலலிதா அம்மையார் எதுவுமே செய்யல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான வியூஸ் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. அதனுடைய பலனை 2006 இருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாடு அனுபவிச்சு. ஆனா முதலமைச்சராக இருந்த கலைஞர் அனல்மின் நிலையங்களை கட்டியமைத்தார். புதிய புதிய பவர் பிளான்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை ஈடுபட்டாரு. விண்டுமில் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தாரு. அதற்காக மானியம் கொடுத்தாரு. அதற்காக உதவி தொகைகளை கொடுத்தாரு. அதற்காக கடன் பெறுவதற்கு வங்கிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. இவ்வளவும் செய்து மின் மிகை மாநிலமாக அதை மாற்றுகிற சூழல் வருகிற போது ஆட்சி அதிகாரத்தை திமுக இழந்துச்சு.
இப்போ தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் தான். அன்னைக்கு வகுக்கப்பட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மின்சாரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் பெறுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இன்னொன்று, தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை விற்கலாம், தேவையுடைய மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்கலாம். நாம மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்குகிற ஒரு நடைமுறையும் வச்சிருக்கோம். இப்ப மின்சாரத்தை வாங்குகிற நடைமுறையில சிக்கல் இருக்கா, ஏதாவது இடர்பாடு இருக்கா அப்படின்னா அந்த இடர்பாடுகளும் இல்லை. அப்ப ஏன் மின்வெட்டுன்னா முழுக்க முழுக்க நிர்வாக குளறுபடி சார். காபந்து அரசாக ஒரு அரசு மாறிடுது சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருது. அப்ப தேர்தல் நடத்தை விதிமுறை எப்போது அமலுக்கு வருகிறதோ அதிலிருந்து தேர்தல் தேதி முடிவு அறிவிக்கிற வரை அரசு செயல்படாது. ரொட்டீன்ஸ் மட்டும் தான் நடக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் நடக்காது. அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்றுக் கொள்கிற அரசு ஒரு புலிப்பாய்ச்சல் நடக்கணுமா இல்லையா? இந்த அரசு அப்படி செஞ்சுச்சா? நேத்து காலையில வரைக்கும் அமைச்சரவையில யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது மட்டுமே முதலமைச்சருக்கு பிரதான வேலையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை நாள் ரிசல்ட் வந்து எத்தனை நாள் சார்? 18 நாளா இந்த அரசு செயல்படல சார். இப்ப 18 நாட்களினுடைய தொய்வை சென்னை மக்கள் அனுபவிக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் இல்லாத இன்சார்ஜ் மினிஸ்டர்ஸா இருந்தாங்க, வெறும் பிளைன் மினிஸ்டர்ஸ், இலாக்கா இல்லாத மந்திரிம்பாங்க தமிழ்ல. இலாக்கா இல்லாத மந்திரிகளாக மந்திரிகள் இருந்தாங்க. முக்கியமான துறைகளுக்கு மந்திரிகளை போட முடியல, வெறும் டிரான்ஸ்பர்ஸும் அங்கிருந்து இங்க தூக்கி அடிக்கிற அந்த வேலையை தான் நடந்துச்சு. இவர் காத்திருப்போல் பட்டியலுக்கு போயிருக்காரு, அவருக்கு இந்த பொறுப்பு ஒதுக்கியிருக்காங்க, இவருக்கு அந்த பொறுப்பு ஒதுக்கிருக்காங்க. இததான் சார் அரசு 8 நாளா செஞ்சுச்சு. அப்ப இந்த 8 நாளா இதை செய்யாமல் அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? மின்சாரம் போன்ற, குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணுமா இல்லையா? அதை அரசு செலுத்திச்சா? செலுத்த தவறியதனுடைய விளைவு நிர்வாக குளறுபடியின் காரணமாக சென்னை இன்னைக்கு இருளுள்ள மூழ்கி இருக்கு. இது முழுக்க முழுக்க நிர்வாக குளறுபடி. இது தொடக்கம் தான். இனிமேல் தான் இன்னும் கூடுதலான சித்திரவதைகளை தமிழ்நாடு அனுபவிக்க காத்திருக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, கடந்த ஆட்சி செய்த குறைபாடு தவறு என்பது போதிய உபகரணங்கள் எங்ககிட்ட கிடையாது, போதிய ஊழியர்கள் எங்ககிட்ட கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, என்ன உபகரணம் இல்லை அவங்கள்ட்ட? மின்சாரத்தை விநியோகிக்கிறதுக்கு உபகரணம், லாரி வேணுமா மின்சாரத்தை ஏத்திட்டு போய் இறக்குறதுக்கு? இல்ல மண்வெட்டி வேணுமா மின்சாரத்தை அள்ளிக்கிட்டு போறதுக்கு? என்ன சார் வேணும்? என்ன கான்செப்ட் ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல சார்? ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக சீராக இயங்கி வருகிற நிர்வாகம், அதை திடீர்னு ஒருத்தவங்க பிரேக் பண்ண முடியாது. இப்போதும் அந்த நிர்வாக கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கு. மின்சார வாரியம்னு ஒண்ணு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? விஜயனுடைய தரப்புக்கு அப்படி ஒரு போர்டு இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளாக் போர்டு தான். நாங்க அதுல ஏபிசிடி எழுதுவோம்னு சொல்லக்கூடாது போய். எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஒண்ணு இருக்கு சார். மின் பகிர்மான கழகம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இதெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மின்சார வாரியம்ங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் சார். மின்சாரத்துறைன்றது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. அங்க எங்க பற்றாக்குறை இருக்கு? என்ன உபகரணம் அங்க தேவை இருக்கு? டிரான்ஸ்பார்மர்ஸ் இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், புது டிரான்ஸ்பார்மர் அமைச்சுதான் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்ன்ற நிலைமை தலைநகர் சென்னையில இருக்கா? புதிய மின்கம்பங்கள் அமைத்து தான் மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியுங்கிற நிலைமை சென்னையில இருக்கா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? சென்னை எவ்வளவு பெரிய டெவலப்டு சிட்டி சார். அங்க எப்படி சார் உபகரணம் இல்லாம போகும்? பாக்குறவங்க கண்ணுக்கு என்ன மஞ்ச காமால வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன சென்னை மக்களுக்கு ஒண்ணும் புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டளித்த மக்களை ஏமாத்த நினைக்காதீங்க சார். உங்களுடைய நிர்வாக குளறுபடி ஒத்துக்குங்க. ஆமாங்க, அமைச்சரவை விரிவாக்கம், அமைச்சரவை ஒதுக்கீடு, கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை, நாங்க வந்து ஒரு சீரான ஸ்திரத்தன்மை உள்ள அரசை அமைப்பதற்கு இந்த இடைவெளி எடுத்துக்கிட்டோம். இந்த சிரமத்துக்கு நாங்க பொறுத்தருள கேட்டுக்கிறோம். இன்னும் 10 நாட்கள்ல நாங்க சரி பண்ணுவோம், சொல்லுங்க. அதுதானே சார் ஒரு சரியான அரசை வழிநடத்துகிற முதல் அமைச்சருக்கு உண்டான மரியாதையாக இருக்கும். அதுதானே சார் கண்ணியமா இருக்கும். அதை விட்டுட்டு உபகரணம் இல்ல, கடந்த ஆட்சியில வந்து சரி, கடந்த ஆட்சியில நிர்வாக குளறுபடி, கடந்த ஆட்சியில செய்ய தவறியது, அது எப்படி நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர முதல் நாள் வரைக்கும் கரெக்டா எல்லாம் நடந்துச்சு? நீங்க பதவி ஏற்றுக் கொள்கிற முதல் நாள் வரைக்கும் கரெக்டா எப்படி நடந்துச்சு? அது எப்படி சார் 5 நாளா இந்த குளறுபடி திடீர்னு வருது? சரி சார், நான் இப்படி வச்சுக்கிறேன் சார். நிர்வாக குளறுபடி எங்க? எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல. மொத்த டிபார்ட்மெண்ட்லயும் குளறுபடி தானே, மொத்த டிபார்ட்மெண்ட்லயும் லேக்கேஜ் தானே. அது எப்படி சார் தஞ்சாவூர்ல பாதிப்பு இல்ல? ஏன் சார் திருவாரூர்ல பாதிப்பு இல்ல? ஏன் சார் நீலகிரியில பாதிப்பு இல்ல? ஏன் சார் கன்னியாகுமரியில இல்ல? ஏன் சார் நெல்லையில இல்ல? சென்னையில மட்டும் எப்படி சார் இருந்துச்சு? அப்ப சென்னையில மட்டும் தான் பற்றாக்குறையா? ஓகே, டிரான்ஸ்பர் பண்ணிருங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற ஆளை சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இடத்தை நிரப்பிட வேண்டியதானே ஒரே நாள்ல? திருச்சியில இருக்கிற ஆளை வட சென்னைக்கு போட்டு இடத்தை நிரப்பிட வேண்டியதானே ஒரே நாள்ல? ஒரே நாள்ல இடத்தை நிரப்ப வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல நீங்க வந்து ஒரு நிர்வாகத்தை முறையாக நடத்த முடியாமல் தடுமாறுகிறீர்கள். அதை ஒட்டுக்கங்க. எங்களுக்கு நிர்வாக குளறுபடி இருக்கு, இன்னும் எங்களுடைய நேரடி பார்வைக்கு எதுவுமே வரல, எல்லாவற்றையும் நாங்கள் நேரடி பார்வைக்கு கொண்டு வந்து
நாங்கள் ஒரு சீரான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் தெரியும் நீங்க கத்துக்குட்டிகள் தான், புதிதாக பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற மாணவர்கள் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசை சோதனை கூடமாக மாற்றிவிடக் கூடாது. நீங்க பயிற்சி எடுப்பதற்கு பயிற்சி கூடமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பாத்துறாதீங்க. அது பயிற்சி எடுக்கிற நிலையில இல்ல. அப்படி பயிற்சி எடுத்தீங்கன்னா அதற்கு உண்டான விளைவே 6 வருடங்களுக்கு தமிழ்நாடு சந்திக்க வேண்டி வரும், நீங்க எடுத்துக்கிற 6 மாசத்துல. அதனால மிக விரைவாக கற்று தேர்ந்து அரசை சீராக வழிநடத்துகிற வேலையை விஜய் செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவான கேள்வி, தாவேகாவை சார்ந்த ஒரு பெண் தாவேகாவுடைய மருத்துவர் அணி அப்படின்ற போர்வையில மருத்துவமனைக்குள்ள போயிட்டு வந்த வீடியோவை நம்ம பார்த்தோம், ஆய்வெல்லாம் செஞ்சாங்க. இப்ப திரு குஷியானந்த் அமைச்சர் அவர்கள் அப்படி எந்த ஆய்வையும் யாரும் ஈடுபடக்கூடாது, அது கட்சிக்காரர்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆய்வுல எல்லாம் தன்னெழுச்சி அப்படி இறங்குறாங்க, கத்துக்கிறாங்க, நீங்க கூட சொன்னீங்க பயிற்சி எடுக்கிறாங்க, இது எப்படி பாக்குறது? இது எவ்வளவு பெரிய குடல்படி உருவாக்கும்? யார் அதிகாரம்? இல்ல சார், கட்சிக்கும் ஆட்சிக்குமான வேறுபாடை உணராதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் தற்கொலைன்றோம். கட்சி வேறு, ஆட்சி வேறு. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு விஜய் வந்திருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்த தாவேகாவினுடைய கையிலையும் ஆட்சி இருக்குன்றது அர்த்தம் இல்லை. கட்சி கட்டமைப்பு வேற. நீங்க என்ன பண்ணலாம்னா, கிளைக்கழகத்தை போய் ஆய்வு செய்யலாம், ஒன்றிய செயலாளர் நகர கழகத்தை போய் ஆய்வு செய்யலாம், மாவட்ட செயலாளர் ஒன்றிய கழகத்தை போய் ஆய்வு செய்யலாம். இதுதான் கட்சிக்காரம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட கூடுதலா அதை விட கூடுதலா மக்களுக்கு ஏதாவது இடர்பாடு இருக்கும்னா அதை களைவதற்கு அரசு அதிகாரிகளை அணுகலாம். நான் ஒன்றிய செயலாளருங்க, இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, அரசுக்கு கெட்டப்பேர் வராம பாத்துக்கங்கன்னு சொல்லலாம். ஆய்வு நடத்துகிற உரிமை கட்சியில் இருப்பவர்களுக்கு இல்லை. அத முதல்ல அந்த கட்சியினருக்கு யார் சொல்லணும்? கட்சியினுடைய தலைவர் தானே சொல்லணும். அவரே இன்னும் மிரட்சியிலிருந்து மீளலன்னு நான் நினைக்கிறேன். அவரே இன்னும் மிரட்சியில தான் இருக்காரு. அந்த மிரட்சியிலிருந்து இன்னும் அவரே வெளியில வரல. அவருக்கே அந்த ஒரு இருள் இன்னமும் கப்பி கொண்டிருக்கு அப்படின்னா, அப்ப இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதற்குண்டான விளைவுகளை அரசு நிச்சயமாக பதிலளித்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அமைச்சர் பெருமக்கள் துறையை கையில் எடுத்தவுடன் அமைச்சர் பெருமக்கள் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை கற்றறிந்து செய்திருக்க வேண்டும். இப்ப இந்த 5 நாட்களா ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணும் நடக்கல. முதலமைச்சர் மேற்பார்வையிடணும், துறைகளை மேற்பார்வையிட்டு இருக்காரா? முதலமைச்சருடைய நேரடி கவனம் செலுத்தப்பட்டிருக்கா? நிச்சயமாக இல்லைன்றது நிர்வாக குளறுபடியிலிருந்து புரியுது. அவர் என்ன பண்றாருன்னா, LNT-யினுடைய உரிமையாளர், அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், இப்படி கார்பரேட்ஸ் முதலாளிகளையா சந்திக்கிறாரு. கார்பரேட்ஸ் முதலாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. திரைத்துறையிலிருந்து வருபவர்கள்ட்ட பூங்கொத்து வாங்கிக்கிறாரு. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களை கொண்டு போய் நாற்காலியில உட்கார வைக்கிறாரு. இது இல்ல சார் முதலமைச்சருடைய வேலை. நிர்வாகத்தை கொண்டு செலுத்த வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னு கேட்டா முதலமைச்சருக்கு இருக்கு. அவர் கையில் தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிக்கப்பட்டிருக்கு. அதை பகிர்ந்தளித்து தன்னுடைய பணிச்சுமையை குறைத்திருக்கிறார் அமைச்சர்களின் மூலமாக. அப்ப அமைச்சர்கள் வேலை செய்யறாங்களா, IAS ஆபீசர்ஸ் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு ஆய்வு செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? முதலமைச்சருடைய பொறுப்பு. முதலமைச்சர் அந்த பணியை செய்ய தவறியதனுடைய விளைவு துவக்கத்திலிருந்து ஆதியில் என்ன நடக்குதோ அதுதான் அந்தம் வரைக்கும். நீங்க என்ன துவக்கத்துல டாப் த ஹையர் அபிஷியல் என்ன நடக்குதோ அதுதான் கீழ்நிலை வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, விஜயினுடைய கையாலாகாதத்தனம், விஜயினுடைய நிர்வாக குறைபாடு கீழ்நிலை வரைக்கும் எதிரொலிக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் தோழர், நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி தோழர். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.